62 கோடி மக்கள் குளிச்சு முடிஞ்சு வெங்காயம் சுத்தமா தான் இருக்கு, அங்கிருந்து தண்ணியை குடிக்கலாம்லாம் சொல்லியிருந்தாரு யோகி ஆதித்யநாத். சரி, அது குடிக்க முடியுமா குடிக்க முடியாது, சுத்தம் இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனா ஊபி சட்டமன்றம் சுத்தமா இல்லைங்கிறத இந்த போட்டோ பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஊபி சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரன்ஸ்லயே நிறைய எம்எல்ஏக்கள் பான் பராக் போட்டு துப்பிருக்காங்க. ஆமா, அதாவது துப்பிட்டு உள்ள போயிருக்காங்க போல தெரியுது. அது சபாநாயகர் வரைக்கும் போய் சபாநாயகர் ஆறாயிராரு. எவன்டா இங்க துப்புனது? இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, யாருன்னு தெரியல. யாரோ நம்ம பயலா இருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா வெளியே துப்பிட்டு போனாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஏன்னா உள்ளெல்லாம் கூட அவங்க பான் பராக்கெல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் பார்த்தோம். வேற வீடியோ பாக்குற வீடியோ எல்லாம் கூட பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா, அங்க துப்புனாங்க நமக்கு என்ன தெரியும்? தெரியாது. வேற வெளியே வந்து போட்டோ எடுத்துட்டாங்க, உள்ள நடக்கிறது தெரியல. ஆனா வந்து இப்ப யாரு பண்ணீங்களோ நான் வந்து யாருன்னு வந்து நீங்களே ஒத்துக்கிட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சபாநாயகர். இன்னொன்னா சபாநாயகர் தடை போட்டிருக்காங்க, இனிமேட்டு சட்டமன்றத்துல பான் பராக் போடக்கூடாது அப்படின்னு. அது வெளியே தானே போட்டாங்க. என்ன பாருங்க, மும்மொழி கொள்கை சிறப்பா பாலாரும் திணறும் ஓடுது, நிறைய பட்ஜெட்ல வர ஒதுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பெரிய கேள்வி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த மாண்பை கடைபிடிக்கலன்னா அந்த பகுதி மக்கள் நம்ம நினைச்சு கூட வந்து பார்க்க முடியல. இவங்கதான் லா மேக்கர்ஸ், நமக்கான சட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துக்கு போய் கடைசியில பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாப்போம் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, நீங்களே யாருன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர். சரி, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.